அண்மை செய்தி. திருச்சி எஸ்பி வருண்குமார் புகார் குறித்த வழக்கில் ஜாமீன் கோரி சாட்டை துரைமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பாக முன்னாள் முதல்வர்கள், காவல் அதிகாரிகள் குறித்து அவதூறு பரப்புவது ஏன் என்று சாட்டை துரைமுருகனுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வருண்குமார் குறித்து அவதூறாக பதிவிடுவது அதிகாரிகளை அச்சுறுத்தும் செயல் என்று அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எஸ்பி குறித்து அவதூறாக பதிவு செய்யவில்லை என்றும் சாட்டை முருகன் தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. இருதரப்பிலும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டது குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் காத்திருக்கிறார். பாலகிருஷ்ணன், சாட்டை துரைமுருகன் மீதான வழக்கு குறித்தும் இது தொடர்பாக நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு குறித்தும் சொல்லலாம். வணக்கம் சரவணன். திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் கோரி சாட்டை துரைமுருகன் தாக்கல் செய்த மனு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கானோர் பின்பற்றுகின்றனர். அவ்வாறு இருக்கையில் தொடர்ந்து முன்னாள் முதல்வர்கள், காவல் அதிகாரிகள் குறித்து அவதூறு பரப்புவது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். சாட்டை துரைமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முன்ஜாமீன் கோரி மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக திருச்சி சைபர் கிரைம் போலீசார் என்னை கைது செய்தனர். பின்னர் நீதிபதி சிறையில் அடைக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் விடுதலை செய்தனர். கைது செய்யப்பட்டதற்கு எஸ்பி வருண்குமார் தான் காரணம் எனவும் விமர்சனங்களை சீமான் முன்வைத்திருந்தார். சமூக வலைதளங்களில் மோசமான கமெண்ட்டுகளும் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இது தொடர்பாக வருண்குமார் எஸ்பியால் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் திருச்சி சைபர் கிரைம் போலீசார் என் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் வழக்கு விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன். ஆகவே இந்த வழக்கில் எனக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் சாட்டை துரைமுருகன் உள்ளிட்டோர் காவல்துறை அதிகாரி வழக்கு பதிவு செய்து தனது கடமையை செய்தார் என்பதற்காக எஸ்பி வருண்குமார் மீது சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவு செய்து வருகின்றனர். இது பணியில் உள்ள அதிகாரிகளை அச்சுறுத்தும் செயல். இவர்களை கைது செய்ய வேண்டும். எனவே இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. இவர்களை கைது செய்ய வேண்டும் என கூறியிருந்தார். உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட விதிமுறைகளை தொடர்ந்து மீறுகின்றனர் எனவும் அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கானோர் பின்பற்றுகின்றனர். அவ்வாறு இருக்கையில் தொடர்ந்து முன்னாள் முதல்வர்கள், காவல் அதிகாரிகள் குறித்து அவதூறு பரப்புவது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.